மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் மொழிப்பயிற்சிகள், அதாவது தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பிலே தரம் 10க்குரிய பகுதியிலே நாங்கள் சென்ற வகுப்பிலே அந்த மச்சாள் என்ற பாடத்தினுடைய பகுதிகளை எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய மொழிப்பயிற்சி பதவியல். பதமென்றாலும் சொல்லென்றாலும் ஒன்று. சொல் என்றது தான் பதம் என்று சொல்லுகிறோம். இப்பதம் ஓரெழுத்தாலையும் வரும், பல எழுத்துக்களாலையும் வரும். ஓரெழுத்தாலே ஆக்கப்பட்ட சொற்கள் இருக்கின்றன, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களால் ஆக்கப்பட்ட சொற்களும் இருக்கின்றன. ஒரு எழுத்து, ஈரெழுத்து, மூவெழுத்து அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். இந்த பதம் என்றால் சொல். இங்கே பாருங்க, பதம் என்பது சொல்லை குறிக்கும். ஒரு சொல் ஓரெழுத்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களால் ஆக்கப்பட்டு பொருளை உணர்த்துவது பதம். இதைத்தான் பதம் என்று சொல்லுவோம். பதவியல் என்று நன்னூலார் பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக ஆ, தி, கா, பூ இதெல்லாம் ஓரெழுத்து சொற்கள். ஆ, இ, கா, பூ இவையெல்லாம் ஓரெழுத்து சொற்கள். அழகு, விருப்பு, வட்டம் கொஞ்சம் 2-3 எழுத்துக்கள் சேர்ந்தது. பசு, நெருப்பு, மலர், சோலை இவைகளெல்லாம் இந்த பல்வேறு சொற்களால் ஆக்கப்பட்ட சொற்கள். சொல்லை ஆக்கக்கூறுகளை பகுத்தாயும் இலக்கண பகுதியாக பதவியல். இதை மிக குறுகிய பகுதிகளாக பிரிக்கிறார். இதை சொல்வது தான் பதவியல். ஒரு இலக்கண பகுதி இருக்கின்றது நன்னூல். ஆகவே அதனை பகுபதம், பகாப்பதம் என இரு வகைப்படங்க. எப்படி பிரித்துக் கொள்ள போவோமோ அதைத்தான் நாங்கள் பகுபதம். பிரிக்கக்கூடியதை பகுபதம் என்றும், பிரிக்க முடியாத ஆகக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாத பகாப்பதம் என்று சொல்லுவோம். அதாவது பகுபத உறுப்பு, சொல்லுறுப்பு, ஆக்கக்கூறு இவை ஒத்த பொருளுடையவை. ஆகவே இனி பகுபதம் இந்த ரெண்டு வகை இருக்குன்னு பார்த்தோம். பதத்திலே 2 வகை, பகுபதம், பகாப்பதம். ஒன்று பகுக்கக்கூடியது, மற்றது பகுக்க முடியாது. முதலாவது பகுபதத்தை பார்ப்போம். இது பகுக்கக்கூடியது. பகுதி, விகுதி முதலிய ஆக்கக்கூறுகளாக பகுக்கப்பட்ட சொல்லு தான் பகுபதம். பிரிக்கலாம். பொன் சகன், பொன்னன். பொன்னன் என்றவரை பொன் சக அன் என்று சொல்லி பிரிக்கலாம். கூனி, கூன் சகை, கூனி அப்படி பிரிக்கலாம். ஆகவே இப்படி சொல்வதை பகுபதம் என்றும், அந்த பகுபதத்தை நாங்கள் பெயர் பகுபதம், வினைப்பகுபதம் என்று 2ஆக பிரிக்கலாம். பகுபதத்தை 2 விதத்தில் பிரிக்கலாம். பெயர் சொற்களை பிரிக்கிற போது பெயர் பகுபதம் என்றும், வினை சொற்களை பிரிக்கிற போது வினைப்பகுபதம் என்றும் நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே அந்த வினைப்பகுபதத்தை மேலும் 2ஆக பிரிக்கலாம். தெல்லை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம் என்று வினை சொற்களை நாங்கள் பிரிக்கலாம். தெளிவாக காலத்தை காட்டியது, தெளிவாக காலத்தை காட்டக்கூடிய அந்த நாங்கள் தெல்லை வினை பகுபதம் என்றும், குறிப்பாக காலத்தை காட்டுவது குறிப்பு வினை பகுபதம் என்றும் நாங்கள் அவற்றை சொல்ல முடியாது இருக்கும். ஆகவே இப்படி மேலும் விற்று கொண்டு போகலாம். இப்போ பாருங்க, பொன் சகன், பொன்னன். பொன்னன் என்றது பெயர் பகுபதம். பெயர் சொல்லை நாங்கள் பகுக்கிறோம். பெயர் சொல்லை பகுக்கிற போது பொன் சக அன் என்று வரும். அதே மாதிரி நடந்தான் என்ற சொல்லை நாங்கள் என்னென்னா தெளிவாக காலத்தை காட்டுகிறபடினால அது நாங்கள் தெல்லை வினை பகுபதம் என்று சொல்லப்படும். நடந்தான். பெரியன் என்றது குறிப்பு வினை பகுபதம். அந்த பெரியன் என்றதை பெரியனாக இருந்தான், பெரியனாக இருக்கிறான், பெரியனாக இருப்பான் என்று நாங்கள் 3 காலத்துக்கும் பொதுவாக அந்த சொல்லை சொல்லலாம். அதனால் குறிப்பு வினை பகுபதம் என்று அதை சொல்கிறோம். ஆகவே இந்த பகுபத உறுப்புக்கள் என்றால் என்னென்று பார்ப்போம். பகுக்கக்கூடியது தான் பகுபதம். அப்படி பகுக்கிற ஆக்கக்கூறுகள் என்று சொல்லியிருக்க பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம் என்று 6 உறுப்புகள் இருக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரமும் வரும். ஆகவே இவற்றை பகுதி, விகுதி, சந்தி, சாரிகை, விகாரம் என்றதை போடுக. ஆகவே உறுப்புகள் 6. பகுதியின் சந்தியும் விகாரப்படலாம்.
அதுதான் விகாரம். அதில் தான் விகாரம் இருக்குது. பகுபதம் ஆக்கக்கூடிய கூறுகளாக பிரிக்கப் போகும்போது குறைஞ்சது 2 உறுப்புகள் பிரிக்கப்படும். பகுதி விதியாக 2 உறுப்புகளை கொண்டதாக பிரிக்க குறைஞ்ச 2 உறுப்புகளாக பிரிக்கும். கூடினது ஆகக்கூடிய 6 உறுப்புகளாக பிரிக்கலாம். அப்படி பார்க்கிற போது இங்கே பாருங்கள் உதாரணங்களை. ஊரன், ஊரன் என்று சொல்லுகிறோம். ஊர் சகன் ஊரன். பகுதி விகுதி, பகுதி விகுதி ஊரன். உண்டான், உன்சகு இட்சக ஆண். பகுதி விகுதி இடநிலை, உன்சகு இட்சக ஆண். உண்டனன், உன்சகு இட்சக அன்சகன். இது சாரியே வந்திருக்கு, இடநிலை சாரி. உண்டனன், இதே உண்டனன் என்று சொல்லலாம். இப்படியே நாங்கள் பிடித்தனன், பிடி சக இச்சக இச்சக அன் ஆரியை, அங்கே சந்தி வருது. பிடித்தனன். நடந்தனன், நடந்தனன் நடசக இச்சக இச்சக அன்சக அன்னென்று வரும். அங்கே இப்பிறகு இதாக விகாரம் அடையும். இதில் 6 உறுப்புகள் வருது. இதை நடந்தனன். ஆக இவற்றை தான் பகுபத உறுப்புகள் என்று சொல்வார். பகுதி, சந்தி, விகாரம், இடநிலை, சாரிய, விகுதி என்னும் 6 உறுப்புகளை கொண்டு முடிந்திருக்கிறது. இப்போ நாங்கள் 2 உறுப்புகள் கொண்டதாக முடியலாம், அல்ல 3 உறுப்புகள் கொண்டாமல் 4, 5, 6 இப்படியாக இந்த பகுதி, விகுதி, இடநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்ற அந்த பகுபதங்களாக, அதாவது பகுபதங்களை பிரிக்கிற போது இவை உறுப்புகளாக பிரிக்கப்படும். ஆகவே இதுவரையும் பார்த்தது பகுபதம். திரும்பவும் இருக்க பார்ப்போம். பகுதி, விகுதி முதலிய ஆக்கக்கூறுகளாக பார்க்கத்தக்க சொல் பகுபதம். அது பெயர் பகுபதம், வினைப்பகுபதம் என 2 வகைப்படும். வினைப்பகுபதம், தெருளை வினைப்பகுபதம், குறிப்பு வினைப்பகுபதம் என மேலும் 2ஆக வகுக்கப்படும். இந்த தெருளை வினைப்பகுபதம் தெளிவாக காலத்தை காட்டுவது தெருளை வினைப்பகுபதம், குறிப்பாக காலத்தை காட்டுவது குறிப்பு வினைப்பகுபதம். இங்கே உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றது பாருங்கள். பொன்னன், இது பெயர் சொல். இந்த பெயர் சொல்லை பிரித்த பெயர் பகுபதம். பொன் சகன் பொன்னன். நடந்தான், தெருளை வினைப்பகுபதம், இறந்த காலம் காட்டுது, அதையும் பிரிக்கலாம். பெரியன், இது குறிப்பு வினைப்பகுபதம். பெரியன், பெரியவன், பெருமையுடையவன், பெரிய. அப்போ இப்படி அதையும் பிரிக்கலாம். ஆகவே உறுப்புகள் எவை என்று சொன்னால் பகுதி, விகுதி, இடநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று 6 உறுப்புகள் வரலாம். குறைஞ்சது 2 உறுப்புகள் என்னான இருக்க வேணும். அந்த என்ன பகுதி, விகுதி என்று சொல்லி 2 உறுப்புகள் கொண்டதாக குறைஞ்ச 2ஆக இருந்தாலும் பிரிக்கப்படும். ஊர் சகன் ஊரன், ஊர், அது பகுதி, விகுதி என்று வருது. உண்டான், பகுதி, இடநிலை, விகுதி, இது 3 உறுப்புகள். உண்டனன், பகுதி, விகுதி, இடநிலை, சாரியே வருது. உண்டனன், உண்டனன். பிடித்தனன், பகுதி, விகுதி, இடநிலை, சந்தி, சாரியை என்று வருகிறது. நடந்தனன், பகுதி, சந்தி, விகாரம், இடநிலை, சாரிய, விகுதி, இப்படி நடந்தனன். இங்கே விகாரம் வருகிறது. இப்படியாக நாங்கள் 6 உறுப்புகள் கொண்டதாக இந்த பகுபதத்தை பிரிக்கலாம். இதுவரையும் பார்த்தது பகுபதம். இனி பார்க்க போகிறது பகாப்பதம். இது பிரிக்க முடியாத ஆக்குறுகளாக பிரிக்க முடியாத சொல்லுதான் பகாப்பதம் என்று சொல்லுவோம். ஆக்கக்கூறுகளாக பார்க்க முடியாத சொல் பகாப்பதம். இது பெயர் பகாப்பதம், வினைப்பகாப்பதம், இடைப்பகாப்பதம், உதிப்பகாப்பதம் என்று நாங்கள் 4 வகையில் சொல்லலாம். 4 வகை பெயர்களிலே சொல்லுவோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்ற வகையிலே நாங்கள் அவற்றை சொல்லுவோம். பகாப்பதங்களாக பிரிக்கும் போது பொருள் அற்று போகும். அது பொருள் இல்லாது. பாருங்கள்,
ஆகவே பகாப்பதங்களை பிரிக்க முடியாது. பகாப்பதங்களை பிரித்து விட்டால் அதில் பொருள் இல்லாமல் போயிடும். ஆகவே அந்த இதுக்கு மேற்கொண்டு அவற்றை பிரிக்க முடியாது. நீர் என்று சொல்லுகிறோம், அதை நாங்கள் மேற்கொண்டு பிரிக்கிறோம். நீர் சகையில் என்று சொல்ல முடியும், அது பிரிக்க முடியாது. நீர் நீர் என்றால் நீரைத்தான் குறிக்கும். தீ அதை பிரிக்க முடியாது. மண் பிரிக்க முடியாது. தொன்று தொட்டு வழங்கி வருகிற சொல். இதை சொல்கிற பெயர் பகாப்பதங்கள். பெயர் சொல்ல மேலும் ஆக்கூறுகளாக பிரிக்க முடியாத நிலைக்கு வருகிற போது அவற்றை பெயர் பகாப்பதங்கள் என்று சொல்லுவார். அதே மாதிரி வினை சொல்லு நட வா உன் என்றெல்லாம் இருக்கு. இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. நட எட்டு தான் பிரிக்கலாம். நடவப்புறம் பிரிக்கிறார். வா வாவை மேலே பிரிக்க முடியாது. உன் இவை வினைப்பகாப்பதங்கள். இதை சொல்கிறது வினைப்பகாப்பதங்கள். இனி மற்ற புற இது இடைப்பகாப்பதம், இடைச்சொல் வகை. இனி இனி எந்த செயலும் செய்ய மாட்டோம். அந்த இனி என்றால் தனியாக தான் பிரியும். அதை புற வேற பிரிக்கலாம். மற்ற மற்ற அதையும் பிரிக்கலாம். புற பிரிக்க முடியாது. இது இடைச்சொற்கள். உரு தவ நனி உரிப்பகாப்பதாங்க. உரிச்சொற்கள் என்ன உரி உருதம் ஒரு மீனோட ஒரு மீன் வருமானவாம்பாங்க. அந்த உரு என்ற பெரிசு உரு, அந்த உருவை இப்போ மேலே பிரிக்க முடியாது. தவ நனி நனி சிறந்தது நனி. இது உரிப்பகாப்பதம். இவை தவிர மை வீதி வெற்றி பெறும் செம்மை கருமை திண்மை இந்த பண்பு பெயர்களும் பகாப்பதங்கள் தான். இலக்கணம் இதுவும் இலக்கணம் சொல்லு. இவற்றையும் பகா மை செம்மை கருமை திண்மை இப்படியான சொற்களையும் நாங்கள் பகாப்பதங்களாக பெருமை. அப்போ இப்போ நாங்கள் பகுபதம் பகாப்பதம் என்ற இந்த இரண்டையும் நாங்கள் பார்த்தோம். பகுபதம் பகாப்பதம். இனி பகுபத உறுப்புகளை பார்ப்போம். பகுபத உறுப்புகளில் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். பகுதி பகுதி என்றால் இது பகுவதத்தின் முதலில் நிற்கும் கூறு பகுதி. ஒரு பகுவத சொல்லில முதலில் நிற்கிற கூறு பகுதி. பெயர் பகுபதங்களும் குறிப்புவினை பகுபதங்களுக்கும் பெரும்பாலும் பொருளிடங்காலம் சினைகுணம் தொழில் என்ற 6 வகை பெயர் சொற்களும் சிறுபான்மை இடைச்சொற்களும் பகுதியாக வரும். பொருளங்காலங்களில் வருகிற பெயர் சொற்களும் பகுதியாக வருகிறது. சிறுபான்மையில் இடைச்சொற்களும் பகுதியாக வருகிறது. 6 வகை பெயரடியாக பிறந்த பகுபதம் பெயராக வரும். குறிப்புவினை முற்றுக்களாகவும் வரும். இங்கே பாருங்கள், பொன்னன் என்றது ஒரு பெயர் சொல். பொன் சகன் பொன். அவன் பொன் என்றது அங்கே பகுதியாக வருது. ஊரன் ஊரன் என்றது ஊரன் ஊர் பகுதியாக வருது. வேணிலான் கால் வேணிலான் வேணில் என்றது அங்கே பகுதியாக. ஆகவே பெயர் அதாவது பொருளிடங்காலன் சினைகுணன் தொழில் என்ற 6 வகை பேச்சுக்கள் அங்கே பகுதியாக அமையும். இடைச்சொற்களும் மற்ற இப்படியான இடைச்சொற்களும் அங்கே பகுதியாக வருது. ஆகவே இப்படி பகுதியாக வருகிறது இவை. உதாரணங்களை கண் சகன் கண்ணன். கண் என்ற கண் சக அந்த கண் என்றது பெயர். பெரியன் பெரியனை பெற்ற பெருமை சக என்று பெரியன் என்று நாங்கள் குறிப்பினை சொன்னமே இல்லை. அதாவது இங்கே நாங்கள் பார்க்க சொன்னோம் பெயரடியாக பிறந்த இப்போ பெயராக குறிப்புவினை முற்றுக்களும் வரும். குறிப்புவினை முற்றுக்களும் வருகின்றன. அப்போ குறிப்புவினை முற்றுக்கள் தான் இதை பார்க்கிறோம். இந்த பெரியன் பெரியன் என்று குறிப்புவினை சொல். பெருமை சக. கூத்தன் கூத்து சக. பெயர்ப்பதங்களுக்கு இடைச்சொற்களும் பகுதியாக வருகிறது. இங்கே பாருங்க, இவை இடைச்சொற்கள் பகுதியாக வருது. அவன் அசகன் அவன் இந்த இடைச்சொல். எவன் ஏசகன் எவன். புறன் புறசகை புறன். அப்போ இப்படியான சொற்கள் எல்லாம் இங்கே பகுதிகளாக அமைகின்றன. குறிப்பினை பகுதிகளுக்கு இடைச்சொல் பகுதியாக வந்துட்டு வரும். அற்று
அற்று என்பதில் அ சக இச்சக ரூ, ஈ சக இச்சக ரூ, ஏ சக எச்சக இவை பகுதியாக அமைகின்றது இடைச்சொற்களாம். தெல்லை வினை பகுதங்களில் பெரும்பாலும் நட, வா, படி முதலியன வினையடிகள் சிறுபான்மை பேச்சொல் இடைச்சொல் விடிச்சொல்லும் பகுதியாக வரும். இப்படி விதி இருக்கு. இப்போ பாருங்க, உதாரணம் வந்தான். வந்தான் என்ற சொல்லை பிரித்து கொண்டு வந்தமாக இருந்தால் வா என்ற வினையடி அங்கே பகுதியாக வரும். வா வா என்றது தான் அங்கே வரும். வந்தான் என்றல வா என்பது தான் அங்கே வரும். வந்தான். சித்திரித்தான், சித்திரம் என்றது பகுதியாக வரும். ஏன்னா பகுதியாக வரும். அது போன்றான், போல் என்றது பகுதியாக வரும், இடைச்சொல் பகுதி. மாண்டான், மான் என்பது பகுதியாக இருக்கும். இது உரிச்சொல். அப்போ இதுவரையும் நாங்கள் பார்த்தது பகுதி. பகுதி என்று சொல்லுகிற போது பகுவதத்தினுடைய முதல்ல நிற்கின்ற ஆகக்கூடிய பொருள் பகுதி என்பதை நாங்கள் பார்த்தோம். பகுதியாக வருபவை எவை எவை என்பதை பற்றி நாங்கள் இதில் பார்த்தோம். என்னென்ன மாதிரி பகுதிகள் வருகின்றது என்றது இங்கே நாங்கள் பார்க்கிற போது திரும்பி இருக்கா பார்க்கலாம். பேச்சொற்கள்ல பெரும்பாலும் பகுவதங்கள் பெரும்பாலும் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய பேச்சொல் 6 பேச்சொற்களும் சிறிய அளவிலே இடைச்சொற்களும் பகுதியாக வரும் என்று ஒரு விதி இருக்கிறது. அதன்படி அங்கே பேரடைகளாக வருகின்றவை பேச்சொற்கள். மற்ற குறிப்பு வினைமுற்றுக்களாகவும் வருகின்றவையும் வரும். பொன் சகன் பொன்னன், ஊர் சகன் ஊரன், வேனிலான் வேனில் சகான் வேனிலான், கண் சகன் கண்ணன், பெருமை சகன் பெரியன், கூத்து சகன் கூத்தன். இடைச்சொற்கள் பகுதியாக வருது. அவன் என்பதில் அ என்றது இடைச்சொல். எவன், பிறன், இதெல்லாம் இடைச்சொற்கள் பகுதியாக வருது. வினைப்பகுவதங்களுக்கு இடைச்சொல் அற்று, இற்று, எற்று என்ற ஐயு அவை வரும். ஐயே தெல்லை வினைப்பகுவதங்களுக்கு பெரும்பாலும் நட, வா, படி முதலிய வினையடிகளும் சிறுபான்மை சொல் இடைச்சொல் விடிச்சொல் அவை வரும். வினையடியாக வருகிறது. வந்தான் வினையடி. மற்றது பேச்சொல் இடைச்சொல் எல்லாம் வருது என்று சொல்லியிருக்கேன். இங்கே சித்திரம் என்பது சித்திரித்தான் வேலை, போல் என்பது இடைச்சொல்லாகவும், மான் என்பது உரிச்சொல்லாகவும் வருது. இவையெல்லாம் வருது. இப்போ இதுவரையும் பார்த்தது பகுதி. பகுவதத்தினுடைய முதலாவது உறுப்பு பகுதியை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது விகுதி. பகுவத்தின் இறுதியிலே நிற்கும் கூறு விகுதி எனப்படும். ஒரு சொல்லிலே இறுதியிலே நிற்கிற கூறு இது வீதிகள் நியமாக இடைச்சொல்லின் பார்ப்பரும் என்று சொல்லுவார்கள். பேச்சொல் வீதிகள், இடைச்சொல் வீதிகள் என்று இரு வீதியை அடக்கலாம். அதுக்கு சிலவற்றை உதாரணங்கள் தந்திருக்கிறார்கள். பால் காட்டும் பெயர் வீதிகள், பெயர் வீதிகள் என்று இவைகள் இந்த அல், ஆள், அன், இன், ஆன், ஆர், ஆர், தூ, பை இவைகள் எல்லாம் பேச்சொற்கள் வீதிகளாக பெயர் காட்டும் பெயர் வீதிகள். மிக உதாரணங்களில் போட்டு பார்க்க தொழிற்பெயர் வீரர், தொழிற்பெயர் தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, பி, காடு, பாடு. ஓடுதல் பாருங்க, ஓடுதல் என்று வருது. ஆடு, ஆடு, ஆடல், அல், ஆடு சகல் ஆடல். தேட்டம், தேடு சகம் தேட்டம். பண்பு பெயர் வீதிகள் வருது பாருங்க. மை, சி, மை, ஐ, சி, பூ, கூ, கூ, நர். நல் சகம் மை, நன்மை. பேரைச்ச வீதிகள் செய்க, செய்யும் இவைகளும் வீதி என்றது வருது வீதிகளா. வினைச்ச வீதிகள் ஊ, இ, ஐ, இ, பூ, ஆ, வந்து, ஓடி, போய் இவற்றிலே இவையெல்லாம் வருது வினைச்ச வீதிகள். இனி நாங்கள் இடைநிலைக்கு போகிறோம். பகுவதங்கள் பகுதிக்கும் வீதிக்கும் இடையில் நிற்பது இடைநிலை. பகுதிக்கும் வீதிக்கும் இடையில் நிற்பது சொல் வகையாக இடைச்சொற்கள் பால்படும். இடைநிலைகள் பேரிடைநிலைகள் என்றும் வினை இடைநிலை என்று எதிர்மறை இடைநிலை என்றும் 3 வகைப்படும். இடைநிலைகளை 3ஆக சொல்லலாம்.
அறிஞன் பெயர் இடைநிலை. அரிசக இன்சக அன் அறிஞன். ஓதுவான் ஓதுவான் ஓது சக உசக ஆன். கலைஞன் கலைசக ஞசக அன். இவற்றிலே வந்த இஞ்சன்னாவும் உபன்னாவும் என்பன பெயரிடைகளாக வந்திருக்கின்றன. வினை இடைநிலைகள் இது உங்களுக்கு தெரியும். பிறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைகளாக இங்கே இருக்கின்றன. இத்திட் இன்னின் என்றதும் பிறந்த கால இடைநிலைகள், கின்றுகிறு நிகழ்கால இடைநிலைகள், இப்போ எதிர்கால இடைநிலைகள். படித்தான், சென்றது, ஓடினான், உண்டான், போனான், ஓடுகின்றது, பாடுகின்றது, படிப்பான், வருவான். இவை சில உதாரணங்கள். செய்தான் என்றது செய்சக இச்சக ஆன், அது செய்தான். இடைநிலை அதாவது எதிர்மறை இடைநிலைகள் இல், ஆல், ஆ, மாட்டு என்ற சொற்கள் இடைநிலை எதிர்மறையாக வருகின்ற இடைநிலைகள் இருக்கின்றன. நடந்திலன் இல் என்றதில் வருது. நடந்திலன். நடக்கலன் அல். நடவான் நட ஆவான் நடவான். வரமாட்டான் மாட்டு. இப்படியாக அமைகிறது. ஆகவே இப்போ நாங்கள் பகுபதம் பதம் என்றால் என்ன, அதனுடைய இரண்டு வகை பகுபதம் பகாப்பதம் என்று நாங்கள் பார்த்தோம். பிறகு அதை மேலும் பார்க்கிறோம். பெயர் பகாப்பதம், வினைப்பகாப்பதம், உரிப்பகாப்பதம், சினைப்பகாப்பதம் என்று அந்த அஞ்சு வகை பேச்சொற்களையும் பார்த்து பகுபதத்தில் பெயர் பகுபதம், வினைப்பகுபதம் என்றும் வினைப்பகுபத்தை மேலும் தில்லை வினைப்பகுபதம், குறிப்பு வினைப்பகுபதம் என்றும் எல்லாம் பார்த்தோம். அவை இப்படி பார்த்தவற்றை வைத்து நாங்கள் பயிற்சி செய்து பார்க்கலாம். பின்னர் சொற்கள் பகுபதங்களையும் பகாப்பதங்களையும் வேறுபடுத்துது. அவற்றை வேறுபடுத்தி பார்க்கலாம். இப்போ இங்கே வா, மண், நாங்கள், கலைஞர், வயிறு, மண், கண்ணில், திங்கள், வருகை என்ற சொற்கள் தந்திருக்கிறார். இதிலிருந்து நாங்கள் பகாப்பதங்களையும் பகுபதங்களையும் வேறு விதத்துக்கு காணலாம். வா என்றால் மேலும் பகுக்க முடியாது பகாப்பதம். அப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். பின்வரும் பதங்களை பெயர், வினை, இடை, உரி என்ற பகாப்பதங்களாக அட்டவணை இதை வச்சு அட்டவணைப்படுத்துகிறோம். மலர், மன்னன் இப்படியெல்லாம் வருகிறது. இவற்றை வச்சு நீங்கள் எந்தெந்த பகாப்பதத்துக்கு வரும் என்று சொல்லி பார்க்கலாம். என்னென்ன சொல்லி என்னென்ன வகைகளை பெயர், விடை, இடை, உரி என்ற 4 வகைகளையும் பெறக்கூடியதாக அவற்றை பார்க்கலாம். வீதிகளை கொடுத்து முழு செயற்பாடுகள் வாயிலாக உதாரணங்களை ஈடுகளை எழுதி வகுப்பறையை காட்சி. இது ஒரு செயற்பாடாக உங்களை செய்து இருக்கும். அது நீங்கள் வகுப்பறையிலே செய்து பார்க்கலாம். இப்படியாக இந்த பயிற்சிகளை செய்வதனூடாக நீங்கள் பகுதி வீதிகளிலே சொல்லி சார்ந்த என்ற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கடிதங்களையும் நாங்கள் சென்ற முறை பார்த்து நாங்கள் இந்த எழுதுகின்ற கடிதங்கள், உறவுமுறை கடிதங்கள், தொழில்முறை கடிதங்கள் இப்படியெல்லாம் பார்த்தோம். இந்த இதுகள் பார்த்துருக்கிறோம். இது சென்ற வகுப்பில் பார்த்த பகுதி. மரபு பெயர்கள் நாங்கள் பார்த்தோம். ஓசையின்படி தொனி கூட்டத்தை குறிக்கிறது. இப்படியெல்லாம் இதை சென்ற வகுப்பில் பார்த்த பகுதிகள் தான். இந்த பயிற்சியை நாங்கள் செய்து பார்த்ததில் சொன்ன நான் வேற்றுமை. இந்த வேற்றுமையிலே நான் வேற்றுமைகளையும் நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இதில் வேற்றுமைகள் 8. அதிலே உருவு, 7ஆம் வேற்றுமைக்கு உருவில்லை, 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை, மிச்சம் 6க்கு தான் உருவு இருக்குது. இவை வெற்றியெல்லாம் நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்து நாங்கள்
முதலாம் வேற்றுமை வெற்றி பார்த்தோம். இரண்டாம் வேற்றுமை இங்கே முதலாம் வேற்றுமை அது நாங்கள் எழுவாய் வேற்றுமை என்று சொல்லப்படும். இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்ற வகையிலே நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் பார்த்து விட்டோம். ஐவிரு ரெண்டாம் வேற்றுமையை செயற்படும் பொருள் வேற்றுமை என்று சொல்கிறோம். முதலாம் வேற்றுமை எப்படி எழுவாய் வேற்றுமை என்று சொல்வதோ ரெண்டாம் வேற்றுமை செயற்படும் வேற்றுமை. குமார் பரிசை பெற்றான், செய்து வீட்டை இடித்தான், கவிதா தாயை போன்றவள், இவையெல்லாம் அந்த ரெண்டாம் வேற்றுமையாக வருகின்றது. அந்த நிகழையும் பார்த்தோம். நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு போவோம். இது நாங்கள் சென்று பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் மூன்றாம் வேற்றுமை போவோம். இது மூன்றாம் வேற்றுமை ஆல், ஆண், ஒடு, ஓடு என்பதாகும். இந்த வாக்கியங்களை அவதானிப்போம். கத்தியால் வெட்டினான் கருவி. கண்ணன் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்ட கருத்தா. இங்கே ஆள் வெற்றி உருவு கட்டு கருத்தா பாரதி. ஒரு வாக்கியத்தில் ஒரு பேச்சொல் வினை நிகழ்வுக்கு கருவியாக அல்லது கர்த்தா பொருள் அமைவதை ஆள் வேற்றுமை காட்டுகின்றது. இதுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆள் உருவு கருவி கர்த்தா பொருள் மட்டுமின்றி வேறு சில பொருட்களையும் வருகின்றது என்பதை நாங்கள் சொல்லலாம். என உழைப்பால் உயர்ந்தவன், கவலையால் வாடினான், நோயினால் இறந்தான், மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான், இப்படியெல்லாம் சொல்கிற வழக்கம் இருக்குது. ஆகவே இங்கே ஆளுருவு ஏற்று வருகின்ற பொருளிலே என்ற வினைகளுக்கு காரணத்தை உணர்ந்து, எனவே ஆளுருவை காரணப்பொருள் வந்துள்ளதை நாங்கள் பார்க்கலாம். பின்வரும் வாக்கியங்களை பாருங்கள். உளுந்து மாவால் செய்த தோசை, உளுந்து மாவால் செய்த தோசை, பலகையால் செய்த மேசை, தங்கத்தால் செய்த காப்பு. இவ்வாக்கியங்களிலே தோசை, தோசை மற்றது மேசை, காப்பு என்பதை செய்வதற்கு மூலப்பொருட்களாக உளுந்து, பலகை, தங்கம் என்று. எனவே இவை ஆளுருவு என உருவு மூலப்பொருள் வந்திருக்கிறது. ஆண் வெற்றி உருவு இன்றைய வழக்கிலே இல்லை. ஆள் தான் இனிமே இருக்கு. நண்பனோடு சென்றான், ஆசிரியரோடு கதைத்தான், இவற்றையும் ஓடு என்ற உருவு வாய்க்கப்படுகிறது. நண்பன், ஆசிரியர் ஆகிய பெயர் சொற்கள் சென்றான், கதை தான் என்ற வினையடிகள் நிகழ்வுக்கு உள்ளாக இருப்பதை அவதானிக்கலாம். ஆகவே இங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற உடனிகழ்ச்சி வெற்றுமை என்று சொல்கிறோம். ஓடு உருவு உடன் நிகழ்ச்சி பொருளே வந்திருக்கிறது. உடன் நிகழ்ச்சி பொருள், உடன் ஒரு நிகழ்ச்சியோடு இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆகவே இங்கே அடைமொழி பொருளாக சிலது வரும். அன்போடு பேசினான், மகிழ்ச்சியோடு பாடினான், கோபத்தோடு பார்த்தார், பசியோடு இருந்தார். இவை தற்காலத்திலே வழங்கப்படுகின்ற விஷயங்கள். ஓடு உருவு ஏற்ற பெயர்கள் வினைக்கு அடைமொழியாக செயற்படுவதை இதனை அடைமொழி பொருள் என்று சொல்லுவாங்க. கலப்புறு பொருள், பாலோடு தண்ணீர் கலந்தான், பூவோடு நாரம் வீசிய. இப்போ இது கலம். நிலையில் வாங்கும் ஓடு என்ற உருவு ஏற்றம் புரிதலும் கலப்புறப்படுவதனால கலப்புறு பொருள் என்று சொல்லுவோம். கூட்டம் அல்லது சேதற் பொருள், ஐந்தோடு ஐந்தை கூட்டினால் 10, இன்றோடு 10 நாளாகிறது, பாலோடு தேனை சேர்த்தால் சுவைப்படும். இல்லை வாக்கியங்களே ஒன்றோடு பிரிதொன்றை கூட்டுதல், சேர்த்தல் அல்லது நினைத்தல் என்ற பொருளே ஓடு என்ற உருவு பயன்படுது. ஓரிடத்தில் தொடர்ந்திருத்தல், ஆசையை இடமாற்றம் பெற்று ஊரோடு சென்று விட்டார். ஓய்விற்ற பின்னர் ஆசிரியர் வீட்டோடு இருக்கிறார். நோயாளியின் பின் அவர் வாழ்க்கை கட்டிலோடு கழிகிறது. இவற்றிலே இந்த ஓடு உருவு ஊர், வீடு, கட்டில் ஆகிய சொற்களோடு தரித்திருத்தல் என்ற பொருளே வருகிறது. வரையறை பொருள், அடுத்த மாதத்தோடு நான் வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறேன், இவ்வளவோடு நிறுத்திக் கொள்கிறேன், 5 இடியப்பத்தோடு காலை உணவு முடித்தது. இந்த வாக்கியத்திலே ஓடு உருவு ஏற்றது. வரையறை பொருளை தந்தது. வரையறை பொருளில் வருது. மக்களோடு மக்களாக, இரவோடு இரவாக, காற்றோடு காற்றாக, இப்படியெல்லாம் சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுக்கு மேரிகள் ஒரே பெயர் இழுத்து வருகிறது. அவ்வாறு வருவோம் முதற் பெயரும் ஓடு உருவு இணைந்து வந்து வெவ்வேறு
வினையடை பொருட்களை தருகிறது. ஊடு உருவு வினையடை ஆக்கியாக தொழிற்பெறுகிறது. ஓடு உருவு என்று நடைமுறை வழக்கு கையாளப்படுவதில்லை. ஆள் உருவுக்கு பதிலாக கொண்டு என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்படும். வாள் கொண்டு வெட்டினான். ஓடு உருவு பதிலாக உடன் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. ஆசிரியருடன் மாணவன் சென்றான். இவ்வளவும் 3ஆம் வேற்றுமை. இனி 4ஆம் வேற்றுமையை பாருங்கள். இதன் உருவு கூ. இதனுடைய உருவு கூ. என்ன இவ்வுருவுக்கு உக்கு அக்கு உக்கு என்று மறு வடிவங்களும் சொல்லுவார். பூனைக்கு பூனைக்கு, எனக்கு அப்பாவுக்கு உக்கு, இப்படியான சொல்கள் சொல்லுவார். இந்த வாக்கியங்களை அவதானித்தால் நண்பனுக்கு பணம் கொடுத்தான் கொடைப்பொருள். எலிக்கு பகை பூனை பகைப்பொருள். கந்தனுக்கு உரியது தீபன், கற்றவனுக்கு உரியது பணிவு. அடுத்தது காப்புக்கு தங்கம் உரிக்கிறான் முதற்காரணம். கூலிக்கு வேலை செய்தான் நிமித்த காரணம். கந்தனுக்கு மகன் சித்தன், இது உறவு. இவைகளை வைத்து நாங்கள் இந்த கூ உருவு, அதாவது 4ஆம் வேற்றுமை உருவை நாங்கள் பார்க்கலாம். இந்த 4ஆம் வேற்றுமை உருவை நாங்கள் அடுத்த வகுப்பில் விரிவாக பார்ப்போம். 4ஆம் உருவோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.